வணக்கம். நாட்டில் அடுத்ததாக எதிர்பார்க்கப்படுகின்ற தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தல். ஆகவே உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பாகவும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பல அரசியல் கட்சிகளும் அதேபோன்று சமூக ஆர்வலர்களும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். மிக நீண்ட காலத்திற்கு பிறகு உள்ளாட்சி மன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. நீங்கள் அளித்த வாக்கின் அடிப்படையில் அந்த அடிப்படையில் இன்று வரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் செயற்படுவதற்கு வருமானம் உழைக்கின்ற செயற்பாட்டை முன்னெடுத்துக் கொடுத்தது தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் ஆட்சி காலம். தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் உள்ளூராட்சி மன்ற ஆட்சி காலத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. நூலகங்களாக இருக்கட்டும், உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பிரதேச சபை கட்டடங்களாக இருக்கட்டும், வீதிகளாக இருக்கட்டும், அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுத்தது தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் ஆட்சி காலத்தில். அதன் பின்பு நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களை கையகப்படுத்திய தமிழ்ச்சி கட்சியாக இருக்கட்டும், அதனுடன் இந்த கட்சிகளாக இருக்கட்டும், எவ்வாறு ஆட்சிகளை நடத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் கௌரவ சிவேனேஸ்வரி சந்திரகாந்தன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அளப்பரிய சேவைகளை ஆற்றியிருந்த போதும் தமிழ்ச்சி கட்சிக்கு வாக்களித்து இன்று வாக்குகளை பெற்ற அரசியல் தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? குறிப்பாக 93 நாட்கள் கடந்தும் எவ்வாறான செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது? மயிலத்தமடு பிரச்சனையை தீர்க்கப் போகின்றோம், அதே போன்று ஏனைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து தீர்த்து வைப்போம் என்று கூறியவர்கள் இன்று என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? குளத்துக்குள் விளையாட்டு மைதானத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான போலியான கருத்துக்களுக்கு பின்னால் செல்லாமல் மிக தீர்க்கமான முடிவெடுத்து உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் பின்னால் மக்கள் அணிதிரள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை பொறுத்தவரையும் கிழக்கு மாகாணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், உள்ளூர் தலைவர்களை வலுவாக்க வேண்டும் என்பது மிக உறுதியாக இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், அரசியல் தலைவர்களுக்கும், சமூக ஆர்வலர்களுக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற அதிகாரம் என்பது மிக மிக முக்கியமான தேவைப்பாடான அதிகாரமாக இருக்கின்றது. ஏனென்றால் உள்ளூரில் நாளாந்தம் கபலீகரம் செய்யப்படுகின்ற நிலங்களை பாதுகாப்பதற்கும் நிர்வாகங்களை பாதுகாப்பதற்கும் உள்ளூராட்சி மன்றம் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே எமது சமூகம் எதிர்காலத்தில் தலைந்து வாழ வேண்டுமாக இருந்தால் உள்ளூராட்சி அதிகாரங்களை கையகப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் ஒரே கூரையின் கீழ் பயணித்து கிழக்கு மாகாணம் பூராகவும் தமிழர்களின் பிரதேசங்களில் நிர்வாகங்களை கையகப்படுத்துவதற்காக முன்வர வேண்டும். ஆகவே அனைத்து கட்சிகள் ஒன்றாக ஒரே கூரையின் கீழ் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை போட்டியிடுவதற்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அழைப்பு விடுக்கின்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கிழக்கு மாகாணம் பூராகவும் நிச்சயமாக வேட்பாளர்களை, இளம் வேட்பாளர்களை, துடிப்புள்ள வேட்பாளர்கள், சமூக ஆர்வலர்களை களமுறைக்கு இம்முறை உள்ளூராட்சி மன்றத்தில் அதிகமான ஆசனங்களை கையகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அனைவருக்கும் மீண்டும் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். அனைவரும் பாருங்கள், ஒன்றாக இணைந்து எமது பிரதேசத்தை, எமது கிழக்கு மாகாணத்தையும் பாதுகாப்போம்.